டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சத்துணவு பணியாளர்களின் கால வரையற்ற போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. அரசின் முடிவிற்காக காத்திருப்பதாக தகவல். கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க தோழமை கட்சியில் ஒரு சிலர் முயற்சி செய்தாலும் 234 தொகுதிகளிலும் களம் காண தயாராக இருக்க வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளரான வைத்திலிங்கம் இன்று திமுகவில் இணைந்தார். மேலும் சில முன்னாள் அமைச்சர்களும் இணைவார்கள் என தகவல். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக பாஜகவின் மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னையில் முகாம். மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் தேமுதிக மற்றும் அமமுகவை இணைத்து மேடையில் ஏற்ற தீவிரம். பேட்மிண்டன் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக சாய்னா அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சத்துணவு பணியாளர்கள் கால வரையற்ற போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துள்ளனர். அரசின் மீதுள்ள நல்லெண்ண அடிப்படையிலும் மாணவர்களின் நலன் கருதியும் கால வரையற்ற போராட்டத்தை ஒத்திவைப்பதாக சத்துணவு பணியாளர்கள் விளக்கமளித்துள்ளனர். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் சத்துணவு பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணிகள் பாதிக்கப்பட்டது. தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கும் தோழமை கட்சியில் ஒரு சிலரின் சூழ்ச்சிக்கு திமுகவினர் பலியாக கூடாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிந்த நிலையில் எல்லோரும் ரெஸ்ட் இல்லாமல் தேர்தல் பணிக்கு தயாராக வேண்டும் என்றார். இனி நம் சிந்தனை, செயல் என அனைத்திலும் வெற்றி என்ற ஒற்றை இலக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் என முதலமைச்சர் பேசினார். யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்றார். உண்மையான பிரச்சனைகள் பெரிதாக இல்லாததால் வீண் அவதூறுகளை பரப்பி மக்களை குழப்ப எதிர்க்கட்சிகள் நினைப்பதாகவும் ஸ்டாலின் கூறினார். தோழமை கட்சிகளில் திமுகவை பிடிக்காத ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் என்றும் அவர்கள் தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்க நினைக்கும் சூழ்ச்சிக்கு திமுகவினர் யாரும் பலியாகிவிடக் கூடாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக மயிலாடுதுறையைச் சேர்ந்த 7 மீனவர்கள் 2 நாட்டு படகுகளுடன் கைது செய்தது இலங்கை கடற்படை. கைதான தமிழக மீனவர்கள் 7 பேரையும் இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகிறது. தொடரும் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவரும் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளருமான வைத்திலிங்கம் இன்று திமுகவில் இணைந்தார். தன்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைத்துக் கொண்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரனும் இணைய உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்வர் ராஜா, மனோஜ் கே பாண்டியன் என அதிமுக முக்கிய பிரமுகர்கள் அடுத்தடுத்து திமுகவில் இணைவதால் அதிமுக தொண்டர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழ்நாடு பாஜக மேலிட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சென்னையில் முகாமிட்டுள்ளார். நாளை மறுநாள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்களை மேடையேற்று பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. என்டிஏ கூட்டணியில் தேமுதிக, அமமுகவை இணைக்க பாஜக தீவிரம் காட்டி வரும் நிலையில் டிடிவி தினகரன், பிரேமலதா, விஜயகாந்த் ஆகியோரை இன்று பியூஷ் கோயல் சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பரபரப்பான அரசியல் சூழலில் தொடங்கியுள்ள தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2ஆம் நாளான இன்று மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு அவை ஒத்திவைக்கப்படுகிறது. நாளை முதல் ஜனவரி 24ஆம் தேதி வரை ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். கூட்டத்தொடரில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து கேள்வி எழுப்ப அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அமமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று அவசர ஆலோசனை நடத்துகிறார். சென்னை அடையாறில் நடக்கும் அவசர ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்க உள்ளனர். என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவது உறுதியாகியுள்ள நிலையில் இன்று அவசர ஆலோசனை நடத்தப்படுகிறது. தமிழ்நாட்டை போன்று கேரள சட்டப்பேரவையிலும் ஆளுநர் உரை விவாத பொருளாகியுள்ளது. ஆளுநர் தனது உரையை நிறைவு செய்தவுடன் தமது இருக்கையில் இருந்து எழுந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன்
ஆளுநர் உரையில் மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்த முழு உரையை வாசிக்கவில்லை என பரபரப்பாக குற்றம் சாட்டினார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.